அவர் இங்கே ஆங்கில படங்களுடைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து நடிப்பை குறித்து வந்து நடிப்புங்கிறது வெறும் வசனம் பேசுறது மட்டுமே இல்லை, உணர்ச்சிகள் மட்டுமே இல்லை, 2 வசனங்களுக்கு நடுவில் காட்டுற முகபாவனைகள், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற நேரம், அப்புறம் இது எல்லாமே அவர் அங்கே தான் எடுத்துக்கிறார். அந்த ஒரு அவருடைய புது தேர்வு அதுக்கு முன்னாடி இருக்கல வெறும் வசனம் தான் பேசுவாங்க. ஆனால் வசனம் பேசுறதை தாண்டி 2 வசனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முகபாவங்களை, அழுத்தங்களை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்துறது தான் அவருடைய பாணியாக இருந்தது. அது வந்து அவர் நாடகத்திலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் அதனால தான் அந்த சிவாஜி நாடகம் வந்து அவருக்கு வாய்ப்பு வரும்போது அது சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முழு உடல் பாவத்தில் அவர் வந்து கொண்டு வந்து வெளியே வர்றதுக்கு காரணம் வந்து அந்த ஆங்கில பாணி நடிப்பு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு, கற்றுக்கிட்டார். அது இஸ் லேர்னர். ஏன் சொல்கிறேன்னா அவர் வெறுமனே வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க சிவாஜி வந்து ஒன்றுமே தெரியாது, அவர் வெறுமனே அவருக்கு இயல்பாக இருந்துட்டு அப்படி இல்லை. அவர் வந்து அப்படி வரவே இல்லை. அவர் வெறும் பார்ன் ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் இஸ் அ லேர்னர். அவர் தன்னுடைய நடிப்பை வந்து ஒவ்வொரு படங்கள் ஆங்கில படங்கள் வழியாக வேறு யாருமே ஆசிரியர்கள் இல்லாமல் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அவர் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் வந்து இது 2 ஆங்கில பாணி நடிப்பும் அவர் கலந்ததால் தான் அவர் சிறந்த நடிப்பாளர். நிச்சயமா.